நான் உன்னை கிராம புஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, புடவையில நெருப்பு பத்திட்டு இருக்கு. சாலட்சி பாட்டி சொன்னா தானம் தொம் ததகனம் ததகனம் தொம் ததகனம் தொம் ததகனம் தனம் தொம் ததகனம் தொம் தத. அந்த கிராதவ குடும்பம் அலங்கோலப்படணும். மூட்டையில இருந்து கொட்டின நெல்லிக்காய் மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற ஒத்தரும் செதறணும். அதை எப்ப பண்ண போற? மாமா, நல்லதுக்கு நேரம் வரணுங்கிற மாதிரி கெட்டதுக்கும் காலம் கூடி வரணும். கூடிய சீக்கிரம் பிரளயத்தை ஏற்படுத்துவேன். நீ அவளை அழிக்க திட்டம் போட அவத்துல சந்தோஷம் ரெட்டிப்பாரு. உங்க அப்பா ஹோமம் நடத்தினார், கரு உருவாச்சு. இங்க உங்க அப்பா மரணம், அங்க 2 விவாகம் 2 ஜனனம். இந்த ஜனனத்துலதான் மாமா மரணமும் அடங்கி இருக்கு. கனபாடிகளோட மரணம். மாமா, குழந்தைதான் பிறந்துருத்தே, மறுபடியும் எதுக்கு மாமா ஹோமம்? ஹோமமா? என்ன ஹோமம்? ஹோமத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. சாம்பசிவ சாஸ்திரிகள் தான் நடத்த போற. சாம்புவா? அப்ப அவளுக்கு காலம் முடிய போறதுன்னு அர்த்தம். மாமா, இந்த ஹோமத்துல ஏதோ மர்மம் இருக்கு. மர்மம் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. பேர குழந்தைகள் பிறந்திருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட போறான். இல்ல, இது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. பேரம் பிறந்திருக்கிறதா ஊரே பெருமைப்படுறது. ஆனா மாமா மனசுல சங்கடம் இருக்கு, கவலை இருக்கு. இல்லனா அந்த பிஞ்சு முகத்தை பார்க்காம இருப்பாரா, தூக்காம இருப்பாரா, இல்ல கொஞ்சாமதான் இருப்பாரா? அப்போ பேர குழந்தைகளால்தான் தாத்தாவுக்கு கெடுதல்னு சொல்றியா? அப்படிதான் இருக்கணும். இவாளால குடும்பம் பிரிஞ்சிருமோங்கிற கவலை. தான் சாஸ்வதமா சிரஞ்சீவியா தீர்காயுசா இந்த பூமியில இருப்போமாங்கிற சந்தேகம், மரண பயம். அதுக்காக தான் இந்த ஹோமம் பரிகாரம் எல்லாம். அப்ப அந்த கிழட்டு பூனைக்கு யமன் பேர குழந்தைகள் தானே? அவளாலதான் இவனுக்கு ஒரு முடிவா? இல்ல மாமா, அவர் அவ்வளவு சீக்கிரம் சாகக்கூடாது. உயிரோடு இருந்து அவர் வாரிசை பிரிஞ்சு பார்க்க முடியாம பேச முடியாம தவியா தவிக்கணும், துடிச்சு போகணும். அது என்னால நடக்கணும். என் சபதம் நிறைவேறணும். ராமச்சந்திர பிரபு, நீதான்ப்பா எல்லாரையும் காத்து ரட்சிக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடக்கும். எல்லாம் அவ கர்மா.
அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவ கிம்பத ராமதூது கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியாசு விசாரைவ குர்வதி கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியாசு விசாரைவ குர்வதி கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியாசு விசாரைவ குர்வதி கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியாசு விசாரைவ குர்வதி கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியாசு விசாரைவ குர்வதி கர்மாகதம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியாசு விசாரைவ குர்வதி கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியாசு விசாரைவ குர்வதி கர்மாகதம் பலம் பும்சாம். எனக்கு சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் உங்களவுக்கு பாண்டித்யெல்லாம் கிடையாது. ஏதோ கர்மா கிர்மான்னு காதில் விழுந்தது. அது என்னது அது கர்மா? நான் இப்போ சொன்னதோட சாராம்சம் என்னன்னா, சொல்லுங்க. நம்மளோட செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும். நல்லது பண்ணினா நல்லது, கெட்டது பண்ணினா கெட்டது. நம்ம மனநிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நல்ல பலன் கிடைச்சா நல்ல செயல், கெட்ட பலன் கிடைச்சா கெட்ட செயல்னு தோணும். ஆனால் புத்திசாலிகள் இந்த சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் நன்னா அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குவா. அதனாலேயே பொதுவாக அவளுடைய செயல்கள் எல்லாமே நல்ல பலனை தான் கொடுக்கும். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஆஹா, பகுபேஷா சொல்லிட்டேன். உங்களை ஸ்லாகிச்சு பேசுகிற அளவுக்கு எனக்கு அறிவு, ஆற்றல், திறமை, புலமை, ஆளுமை, வலிமை, மகிமை. சேஷு, வார்த்தை பிரயோகங்கிறது வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் இருக்கப்படாது, ஆத்மார்த்தமாகவும் இருக்கணும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டேன்? இந்த சேஷுடைய ஆத்மா சதா சர்வ காலமும் உங்களை சுற்றியும் இந்த ஆத்தை சுற்றியும் இந்த ஆத்தோடைய நலன் கருதியும் தான் இருக்கும். என் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் ஆத்மா இந்த ஆத்தை தான் வளைய வளைய வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அக்ஷர லட்சம் பெறணும். போகிறோம். சரி மாமா, சரி. ஆனால் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகமும் இந்த தத்துவார்த்தமான வார்த்தைகளும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? இல்லை, சொல்லலான்னா சொல்லுங்க. ஆனால் உங்களால் என்னென்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு தனி உரிமையும் சுவாதீனமும் கொடுத்துருக்கேளே. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இல்லை, நானும் ஒரு 10-15 நாளாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் எல்லார்ட்டேருந்தும் விடுபட்டு ஒரு ஏகாந்தத்தில் இருக்கே. உங்களை இந்த மாதிரி ஒரு கோலத்தில், அதாவது தீட்சையில், நான் இந்த ஆற்றுக்கு வந்ததுலேருந்து உங்களை இந்த நிலையில் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு சங்கடம் உங்கள் மனசை வியாபிச்சுன்னு இருக்குன்னு எனக்கு நன்னா புரியுறது. இதை பாருங்க, ராமனுக்கு ஒரு அனுமன் மாதிரி இந்த கணபாடிகளுக்கு இந்த சேஷு என்னென்னைக்கும் பக்கத்துணையா பலமா பக்தனா இருப்பேன். அது ஆற்றுல எல்லாரும் கொடி கொடி பேசின்னு இருக்கா. யாருக்கும் உங்கள் முன்னாடி பேச திராணி கிடையாது. ஆனால் நான் அப்படி இல்லையே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போ. எனக்கு எல்லாமே அந்த ராமச்சந்திர மூர்த்தி தான். எல்லாத்தையும் அவன்கிட்ட விட்டுட்டேன். கர்மாவை ஆறாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவா. ஏவினை என்ன சுட்டுருக்கு இப்போ. மாமா, கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? அதாவது என்னோட 5வது தலைமுறைய அந்த ராமபிரான் தான் சேர்த்து வைக்க போகிறதா என் சொப்பனத்தில் வந்து சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி.
ராமு சரியாக தான் கேட்டா. அப்பா, நீங்க அடிக்கடி சொல்வேலே ஒரு ராமர் கதை உங்களாண்ட சொன்னாருன்னு. என் சொப்னத்தில் வந்து சொன்னார், உன்னோட 4வது தலைமுறை ஒன்று சேர்றதுக்கு நான் தான் காரணகர்த்தாவாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்படின்னா ஏதாவது ஒரு தலைமுறையில எல்லாரும் பிரியணும் தானேப்பா அர்த்தம்? அது இந்த தலைமுறையா கூட இருக்கலாமே. அமுஜமணி, அந்த ஸ்ரீ ராமபிரான் தான் உங்களையும் உங்க குழந்தைகளையும் காப்பாற்றணும், ரட்சிக்கணும். அடிக்கண்ணா, தூங்குறியா? அவனை எழுப்பாத, இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். அவன் எழுந்திருந்தானா அவன் கர்ஜனையை நிறுத்துறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும். 4 ஆண் கேக்குற அளவுக்கு கத்துவான். இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? எனக்கு எப்ப பாரு இதே கவலையா இருக்கு. நீங்க நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். நான் நடக்க போறதை நினைச்சு பயந்துன்னு இருக்கேன். என்னடி இருக்கு? ஏதோ குண்டு தூக்கி போடுற? அமுஜமண்ணி, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு நீக்கு நன்னா தெரியும். என்னடி இருக்கு? என்னையே பார்த்துட்டு இருக்க? உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு நீக்கு தெரியல. நீ என்னென்னமோ சொல்ற, நீக்கு ஒன்னும் புரியல. இப்படி சுத்தி முத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாம வெகுளியா இருக்கலே, அததான் சொன்னேன். ஆத்துல அப்பா நவகிரக ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, இவர் சொல்லிட்டு இருந்தார் ஏதோ கணபதி ஹோமம் நவகிரக சாந்தி ஹோமம்னு. எதுக்கு இப்போ திடீர்னு? அத நினைச்சு பார்த்தேளோ? பார்த்திருக்க மாட்டேன். பொதுவா ஆத்துல இருக்கிற பெரியவா, அதுவும் குடும்பத்தையே பரிபாலனை பண்றவா, அந்த குடும்பத்தோட க்ஷேமம், தைரியம், ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் அபிவிருத்தி பண்றதுல தான் லயிச்சு இருப்பா. அப்பாவும் அப்படிதான் இருக்கார். இல்ல, இருந்தார். இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன்னா குழந்தையும் கிள்ளி துளியும் ஆட்டுற மாதிரி தான் தோணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆத்துல உங்க மேல எனக்கு இருக்கிற அளவுக்கு அக்கறை வேற யாருக்காது இருக்கா? ஆற்றுல ஒரு ஹோமம் பண்ணலான் இருக்கேன்டா. ரேஷா, நல்லதுதானே, பண்ணிட்டா போச்சு. நான் தப்பா நினைக்கலாம் ஒன்று சொல்கிறேன். அண்ணா மனசில் ஏதோ கிளேஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு யூகிக்க முடியல. ஹோமம்னு சொன்ன போது ஏதோ தோஷத்துக்கான பரிகாரம் அப்படின்றத மட்டும் உணர்ந்துட்டேன். ஹோமம் நடத்தணுங்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம தனியா சொன்னப்பவே ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன். நீங்க எது சொன்னாலும் ரகசியமா வச்சுப்பேன். வம்சம் தழைக்கணும், வாரிசு வேணும்னு வேண்டினேன், தவம் இருந்தேன். வரமா 2 பேர குழந்தைகள் பிறந்தது. சந்தோஷம் ரெட்டிப்பாச்சு. இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு வாரி அணைச்சுக்கணும்னு அபிலாஷையோட இருந்தேன். ஏதோ தெரியல, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கையை கட்டி போட்டுட்டான். என்ன சொல்றேன்? அந்த குழந்தைகளை நான் கொஞ்சினா குடும்ப ஒத்துமைக்கு குந்தகம் ஏற்படலாம். யாருண்ணா? யார் அப்படி சொன்னது?
அந்த சிசுக்கள் பூமியில ஜனனம் ஆன வேளை அந்த நாழிகை சொல்றதுப்பா. இல்லண்ணா, தாங்கிக்க முடியல, மனசு ஆற மாட்டேங்கிறது. இது அக்கிரமம். அக்கிரமம், அதர்மம், அநியாயம், அனர்த்தம், அயோக்கியத்தனம், அடாபிடித்தனம், இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல நான் பண்ணல. ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா. நாளும் தெரிஞ்ச உங்களுக்கா இப்படி? பூர்வ ஜென்ம பாவம், பித்ருதோஷம். குழந்தைகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பூரிக்க கூடாது, உச்சி மோறக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டான். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வேத சாஸ்திரத்தை அலசுவோம். என்னென்ன பரிகாரம், என்னென்ன பிராயச்சித்தம்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம். எல்லா பேடையும் கண்ணால விலகி போயிடும். வேணும்னா பாருங்க, நீங்களே இதே கையால அந்த வாண்டுகளை வாரி அணைச்சிக்கத்தான் போறேன். கவலைப்படாதீங்கண்ணா. அதை பத்தி கவலைப்படலடா. வயசாயிண்டே இருக்கு. காடு வா வாங்கிறது, வீடு போ போங்கிறது. குழந்தைகளும் இந்த குடும்பமும் சீர்குலையாம குருவி கூடு மாதிரி கூடி வாழணும். சதறி போகாம சேர்ந்து இருக்கணும். இருப்பா, க்ஷேமமா இருப்பா. ஆத்துக்கு வரேன். பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சு கூடி சீக்கிரம் ஹோமத்தை நடத்திவிடலாம். சம்பு, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச சமாச்சாரம். உசிரியே போனாலும் வெளியில வராதுண்ணா. ருக்கு, ருக்கு, இந்த வேகாத வெயில எதுக்கு இப்படி துளசி மாடத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? முன்னாடி இப்படிதான் ஒரு நாள் பண்ணேன். ருக்கு, நான் ஒன்னு தான் கேட்டு இருக்கேன். மாமா, இந்த ஆத்துல இருக்கிறவாளாம் சந்தோஷமா, க்ஷேமமா, சகல சௌபாகியத்தோட, ஆயுள் ஆரோக்கியத்தோட ஒன்னா ஒத்துமையா இருக்கணும் மாமா. அதுக்காக வேண்டின்னு இருக்கேன், விரதம் இருக்கேன், பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். தினமும் 108 தடவை இதை பிரதர்ஷனம் பண்றேன்னு. அது மட்டும் இல்ல, உங்க கீர்த்திக்கு எந்த களங்கமும் அபவாதமும் ஏற்படக்கூடாதுன்னு. அதுக்காக தான். இரு இரு, இப்போ என்னோட கீர்த்திக்கு அப்படின்னு அபவாதம் வந்துடுத்தோ? மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க மகா பண்டிதர், வேத வித்தர். உங்களுக்கு சரிசமமா நின்னு பேசுறதுக்கு கூட எனக்கு அருகதை கிடையாது. சேஷு மாதிரி சுத்தி வளைச்சு பேசாத. என்ன சொல்ல வரேன்னு மென்ன முழுங்காம கண்டேன் சீதையைன்னு ரத்ன சுருக்கமா சொல்லு. எனக்கு உங்களோட சம்மதமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் வேணும் மாமா. என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு உண்டுமா? ஆமா, சம்மதம்னு சொன்னியே, என்ன சம்மதம்? எதுக்கு சம்மதம்? இது வரைக்கும் நான் உங்களை மாமான்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு என்னோட அப்பா ஞாபகம் வந்துடுறது. அதுக்கப்புறம் என் மனசு எங்கெங்கயோ சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறது. நீங்க கொடுத்த தீர்ப்பு, அதனால ஏற்பட்ட பாதிப்பு, எங்க அப்பாவோட மறைவு எல்லாம். போரும்மா, போரும் போரும்னு சொன்ன, பிரதர்ஷனம் பண்ணது போரும். ருக்கு, உங்க அப்பா சங்கர சாஸ்திரிகளை நான் நினைக்காத நாளே கிடையாது.
ஊர்வாயை அடைக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்த தீர்ப்பு அந்த புண்ணியவானோட உசிரியே பறிக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவையத்துண்டு கூட சொன்னேன், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டான். ருக்கு, இந்த பாருமா, உனக்கு நாளைக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு சங்கரன் தான் பேர் வைக்கணும்னு இருக்கேன். மாமா, நீங்க இப்ப சொன்னது என் மனசறிஞ்சு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. நானும் இதே தான் யோசிச்சு வச்சிருந்தேன். எனக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் போது பிள்ளை பிறந்தா சங்கரனும் பொண்ணு பிறந்தா சங்கரனும் பேர் வைக்கணும்னு. நீங்களும் அதே தான் சொல்றீங்க மாமா. இல்ல, இனிமே நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிட போறேன். ஏன்னா எனக்கு அப்பா இருந்திருந்தா எந்த அளவுக்கு என் மேல பாசம் பரிவு வாஞ்சி எல்லாம் காட்டுவாரோ அதை விட அதிகமாக தான் நீங்க என் மேல காட்டுறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு பரந்த மனசு, உயர்ந்த உள்ளம். இதெல்லாம் தெரியாம மற்றவாளா என்னென்னவோ பேசுறது இல்லப்பா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, சொல்லி மாளாது. தெரியும், ஒன்று விடாம சேஷு எல்லாத்தையும் என்னென்று சொல்லிட்டான். அப்பா, அவரு உங்ககிட்ட என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனா என் காது பட நிறைய விமர்சனங்களும் சர்ச்சைகளும் நடந்துன்னு தான் இருக்கு. உங்களுக்கு என்னைக்குமே எந்த அபவாதமும் அபகீர்த்தியும் ஏற்படக்கூடாது.